வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போதிய நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என கூறி விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான பருந்து பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக இருப்பது இந்த விழுப்புரம் மாவட்டம். நேற்றைய தினத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு வரக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் கண்ணீரையும் வேதனையும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளையும் தொடர்ந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது திருச்சி சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை தினத்திலிருந்தே முத்தியால்பேட்டை, மேட்டுப்பாளையம், இருவல்பட்டு, அரசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யும் வகையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய உணவு, குடிநீர், தங்குவதற்கு இடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் செய்து தரப்படவில்லை என்பதே அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டையே முன்னிறுத்தி தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் கூடியிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சாலை என்பது ஏற்கனவே பல்வேறு கிராமங்களில் அந்தந்த சாலையை மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் உச்சகட்டமாக தற்போது திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேயே பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தற்போது இங்கு நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தின் மூலமாகவே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த சாலை என்பது நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள், இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய சாலையாக இந்த சாலை இருக்கிறது. இந்த சாலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகனங்கள் தொடங்கி 3 சக்கர ஆட்டோக்கள், 4 சக்கர கார்கள் மற்றும் வணிகங்களுக்காக எடுத்து செல்லக்கூடிய லாரிகள், சரக்கு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என அனைத்து வாகனங்களுமே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நீடித்துக் கொண்டிருப்பதால் இந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுவதையும் நாம் தொடர்ந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது 4 நாட்கள் ஆகிறது புயல் கரையை கடந்த பின்பும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளுக்கு எந்த விதமான நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த விதமான அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத நிலையில் தாங்கள் ஆத்திரமடைந்திருப்பதாகவும் தங்களுடைய ஆதங்கத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யக்கூடிய வகையிலேயே இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு செய்ய வேண்டிய எண்ணம் தங்களுக்கு இல்லை எனவும் 4 நாட்களை கடந்த பின்னும் தங்களுடைய மீதான பார்வை அரசுக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ கண்படாத நிலையிலேயே இது போன்ற சூழலுக்கு இறங்க தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சார்பில் தங்களுடைய வேதனைகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். போராட்ட நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றக்கூடிய முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சாலை மறியல் நடைபெறக்கூடிய இடம் என்பது சென்னையிலிருந்து
சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய பிரதான தேசிய நெடுஞ்சாலை என்பதால் 5 நிமிடம் இந்த சாலை மறியல் ஏற்பட்டாலே பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த சாலையில் தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, முதலமைச்சரோ இங்கு வருகை தரும்போது தங்களுடைய பாதிப்புகளை கேட்கவில்லை எனவும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரையில் 2000 ரூபாய் நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையும் போதாது என்ற ஒரு குரலையும் இன்று காலை முதல் இருந்தே பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் எழுப்பிக் கொண்டிருப்பதையும் நாம் தொடர்ந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சாலை பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகனங்கள் மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் வாகனங்களும் திரும்பி மாற்று வழி பாதையாக அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அபிராமி.